இந்த மாதத்தினுடைய 3வது செவ்வாய்க்கிழமை வழிபாட்டில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவினுடைய பரிசுத்த நாமத்தினால் இந்த தெய்வீக திருப்பலிக்கும் இறை சிந்தனைக்கும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் இந்த பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா, தியான பாடல் அப்படி அமைஞ்சுது, அப்படியே ஒரு தூக்க கலக்கத்துக்கு கொண்டு போச்சு, தாலாட்டு பாட போல் இல்லையா, அப்படியே ஒரு சாஃப்டா. அதனால் கொஞ்சம் விழிப்போட கொஞ்சம் கவனமாக இறை வார்த்தையை கேட்பதற்காக தான் கொஞ்சம் அப்படியே பிரைஸ் தி லார்ட் சொல்ல சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். குட். இப்போது இறை வார்த்தை சொல்லுவோமா, போகலாமா? இல்லை, இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபாதர் அப்படின்றீங்களா? ஓகே, நீங்கள் வேண்டானாலும் கூட ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, அது சொல்லி தானே ஆகணும். ஓகே, இயேசுவில் பிரியமானவர்களை, இன்றைக்கு 2 வாசகத்தை வாசிச்சிருக்கிறோம். ஒன்று, பழைய ஏற்பாட்டில் நாம் அரசர் முதல் புத்தகத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். 2வது மத்திய நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசித்திருக்கிறோம். 2மே தொடர்ச்சியாக நேற்று படித்த வாசகங்களுடைய தொடர்ச்சியாக அமைந்திருக்கின்றன. முதல் வாசகம் நிச்சயமாக நாம் எல்லாருக்கும் இந்த நிகழ்வு தெரிந்திருக்கும். பழைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு வருவதை நாம் வாசித்திருப்போம். இஸ்ராயலுடைய மன்னனாக இருந்த ஆகாப், அவருடைய மனைவி இசபேல், இவங்க 2 பேரும் செய்த ஒரு பாவம், அதன்படியாக அவர் பெற்றுக்கொள்ள இருந்த தண்டனை, அந்த தண்டனையில் இருந்து ஆகாப் தப்பித்த விதம், இதைத்தான் நாம் நேற்று இன்றைய வாசகங்களுடைய தொடர்ச்சியாக வாசிக்கிறோம். நம்முடைய சிந்தனைக்கு ஞாபகப்படுத்தலுக்கு நினைவூட்டலுக்கு நான் நேற்றைய வாசகத்தோடு நான் துவங்குகிறேன். நேற்றைய வாசகம், முதல் வாசகம் எங்கே துவங்கியது? இந்த ஆகாப் என்பவன் நாபோத் என்கின்ற ஒரு சாதாரண ஒரு திராட்சை தோட்டம் வைத்திருக்கக்கூடிய, அதுவும் சின்ன திராட்சை தோட்டம் வைத்திருக்கக்கூடிய அந்த மனுஷன்கிட்ட போவார். ஆகாப் யார்? மன்னன், அரசன். அவன் மிகப்பெரிய நிலம், மிகப்பெரிய திராட்சை தோட்டம் வைத்திருக்கக்கூடியவன். அந்த மன்னன் ஒரு சின்ன ஒரு தோட்டம் வைத்திருக்கக்கூடிய நாபோத் என்கிற மனுஷங்கிட்ட போயிட்டு, உன்னுடைய திராட்சை தோட்டம் எனக்கு வேணும், ஃப்ரீயெல்லாம் கிடையாது, நான் உனக்கு காசு கொடுத்துறேன். எந்த அளவுக்கு என்றால், அது வெள்ளியாகவே நான் கொடுக்கிறேன், காஸ்ட்லி, இன்றைக்கு தங்கம் போல நான் வெள்ளியாகவே கொடுக்கிறேன், வெறும் பணம் அல்ல, வெறும் காயின் கிடையாது, வெள்ளியாகவே நான் கொடுக்கிறேன். உன்னுடைய திராட்சை தோட்டத்தை விட அதிகமாக மதிப்புள்ள, அதை விட அதிகமாக மதிப்பு கொண்ட வெள்ளியை நான் கொடுக்கிறேன், நீ அந்த இடத்தை எனக்கு கொடுத்துடணும். நாம் என்ன பண்ணியிருப்போம்? ஒரு சின்ன ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்க, சின்ன ஒரு ஃப்ளாட் வச்சுருக்கிறீங்க, அதை விட டபுள் மடங்காக கவர்மெண்ட்டினுடைய ரேட்டு போக அதை விட டபுள் மடங்கு நமக்கு கிடைக்கிது, என்ன பண்ணுவோம்? இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவோம். அப்படி தான் ஊரில் இருந்த எல்லா நிலத்தையும் விற்றுட்டு இங்கே சென்னையில் வந்து உட்காந்துருக்கோம். அவன் சொல்லுகிறான், நாபோத்து, நீ அரசனாக இருக்கலாம், நீ மன்னனாக இருக்கலாம், ஆனால் இந்த லேண்டு, இந்த தோட்டத்தை நான் விற்க முடியாது. நீ வெள்ளியை கொடுத்தாலும் கூட நான் விற்க மாட்டேன். ஏன் தெரியுங்களா? இந்த லேண்டு, இந்த தோட்டம் நான் சம்பாதிச்சது கிடையாது, என்னுடைய மூதாதையர் எனக்கு கொடுத்தது, அவருடைய நினைவாக நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய தாத்தா பாட்டியுடைய அப்பா அம்மா, என்னுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் எனக்கு கொடுத்த அந்த லேண்டு, இது எங்களுடைய வழிமுறை, எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் அனுபவித்து வந்தது. என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பாவுக்கு, என்னுடைய அப்பா எனக்கு பின்னாடி வரக்கூடிய என்னுடைய பையனுக்கு நான் இது கொடுக்கணும், நான் விற்றுட்டு போக முடியாது. இன்றைக்கி நாம் மூதாதைகளுடைய சொத்தை யாராவது வச்சுருக்கிறோமா? நமக்கு மூதாதைகள் கொடுத்த தாத்தா பாட்டி, இந்த தாத்தா பாட்டியுடைய அப்பா அம்மா கொடுத்த அந்த சொத்தை நம்ம இன்றைக்கி வச்சுருக்கோமா? சில பேருடைய மைண்டு வாசித்தது, கொடுத்தா தானே வச்சுருக்கிறதுக்கு, அவனே விற்று போயிட்டான், கடன் தானே வச்சுட்டு போனான் அப்படின்னு நினைக்கலாம். இன்றைக்கி எதாவது வச்சுருக்கிறோமா? அப்படி அவன் சொல்லிக்கிற, நாபோத்து, இது என்னுடைய மூதாதையுடைய சொத்து, நீ எவ்வளோ கொடுத்தாலும் நான் விற்க மாட்டேன். இது மன்னனுக்கு மிகப்பெரிய அவமானம்.
நான் ஒரு அரசன் கேட்டு இருக்கிறேன், மன்னன் கேட்டு இருக்கிறேன், இது விற்க வேண்டிய அல்லது கொடுக்கப்பட வேண்டிய விலையை விட நான் அதிகமாக கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறேன், உன்னை ஏமாத்தலை. அப்படி நானே வந்து நேரடியாக வந்து கேட்டாலும் கூட என்னை அவமானப்படுத்துகிற போல அசிங்கப்படுத்துகிற போல நீ பேசி நான் அனுப்பிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி நேராக போகிறான். தன்னுடைய படுக்கறையில் போய் அமர்ந்து கொள்கிறான். ரொம்ப சோகம், ரொம்ப அவமானப்பட்டது போல ஃபீல் பண்ணுறார் ஆகாப். அப்போ அவளுடைய மனைவி இசபேல் வருகிறாள். ரூமுக்கு வந்து மன்னனுடைய முகத்தை பார்க்கிறாள். சோகம் இருக்கிறது, கவலை இருக்கிறது. மன்னன் எதற்காக கவலைப்பட வேண்டும், சோகமடைய வேண்டும் விசாரிக்கிறாள். என்ன நடந்துச்சு? நடந்ததை சொல்லுகிறான் ஆகாப். இசபேல் சொல்லுகிறாள், எதற்காகலாம் போய் வருத்தப்படுவியா? எதற்கெல்லாம் போய் முகத்தை சுழிச்சு நிற்பியா? எதற்கெல்லாம் முகத்தில் வருத்தம் வேண்டுமா? முகத்தை துடைச்சிங்க, கவலையை விட்டுடுங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க. உணவு அருந்து அழைத்து செல்கிறார் இசபேல், அவருடைய மனைவி. அடுத்த நாள் இசபேல் ஒரு சூழ்ச்சி செய்கிறாள். தன்னுடைய நாட்டினுடைய இருவரை அழைக்கிறாள். பொய் சொல்லக்கூடிய 2 பேரை கூப்பிடுகிறாள். நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு கடிதத்தை நான் எழுதுகிறேன், அதில் மன்னனுடைய முத்திரை அல்லது மன்னனுடைய சிக்னேச்சர் அவன் போடுவது போல நான் போடுகிறேன். இது மன்னனுடைய ஆணை என்று சொல்லி மக்களுக்கு போய் சொல்லுங்க. என்னது? இந்த நாபோத்து கடவுளை படித்தான், நாட்டு மன்னனை படித்தான், அதனால் இவன் தண்டனைக்குரியவன் என்று மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. ஆனால் அவன் செஞ்சான நாபோத்து அப்படி ஒன்றும் செய்யலை. ஆனால் இசபேல் சூழ்ச்சியாக தன்னுடைய கணவனை அவமதித்து அவனை எப்படியோ பழி வாங்க வேண்டும் என்று இசபேல் நினைக்கிறாள். அந்த கடிதத்தை எழுதி கொடுக்கிறாள். அவள் கையெழுத்து போட்டு தன்னுடைய கணவனை போல அனுப்புகிறாள். அப்போ ஊரில் சொல்கிறாங்க, உடனடியாக மன்னனை படித்தவன் உயிரோடு இருக்கக்கூடாது, கடவுளை படித்தவன் உயிரோடு இருக்கக்கூடாது. கூட்டம் கூடிய பஞ்சாயத்து கூடுகிறது. அவனை கல்லால் அடித்து சாகடிக்கிறார்கள், சாகடித்து கொன்று போடுகிறார்கள். இப்போது இசபேல் வருகிறாள். தன்னுடைய கணவனை பார்த்து சொல்கிறாள், அந்த நாபோத்து இறந்து போய்விட்டான், நீ அவனுடைய திராட்சை தோட்டத்தை போய் எடுத்துக்கொள். நேற்றைய வாசம் அங்கே முடிகிறது. ஆகாவு அந்த திராட்சை தோட்டத்தை தன்னுடைய உடைமையாக்கி கொள்ள அவன் புறப்பட்டான். இன்றைக்கி வாசம் அங்கிருந்து துவங்குகிறது. அங்கிருந்து இறைவாக்கினர் வருகிறார். நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கி கொள்ள செல்கிற அந்த ஆகாவை இறைவாக்கினர் சந்திக்கிறார். சந்திச்சு, நீ கடவுளுக்கு எதிராக பாவம் பண்ணியிருக்கிற. உடனே இந்த ஆகாவு எலியாவை பார்த்து சொல்கிறாரு, வந்துட்டியா, திருப்பி வந்துட்டியா? நீ ஏற்கனவே நீ வந்து எங்களை சோதிச்ச, ஏற்கனவே முன்னர் வந்து பாகால் கடவுளை நீ வணங்குற, இசபேலை நீ திருமணம் செஞ்சுக்கிட்ட. இசபேல் யார்? யூத நாட்டு பெண்மணி கிடையாது. யாவே கடவுளை வழிபடுகிற யூத நாட்டு பெண்மணி கிடையாது. அது பாகால் என்கிற கடவுளை வழிபடுகிற எமோரிய நாட்டினுடைய பெண்மணி. வேற்று தெய்வத்தை வழிபடக்கூடிய அந்த இசபேலை நீ திருமணம் செய்து கொண்ட போது, அவன் திருமணம் செய்து கொண்ட போது இந்த எலியா வந்து கண்டிக்கிறார். நீ யாரை திருமணம் செஞ்சிருக்கிற? நீ இஸ்ராயல் மக்களை, உண்மையான தெய்வத்தை வழிபடக்கூடிய இஸ்ராயல் மக்களை வழி நடத்த வேண்டிய ஒரு மன்னன், அரசன். அப்படிப்பட்ட நீ உன்னுடைய தகுதியை, உன்னுடைய நிலையை மீறி இன்னொரு தெய்வத்தை வழிபடுகிற அந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறாய். அது மட்டுமல்ல, அந்த இசபேல் தன்னுடைய கணவனை பார்த்து, இனிமேல் யாவே கடவுளை வழிபடக்கூடாது, பாகால் கடவுளைத்தான் வழிபட வேண்டும் என்று இசபேல் சொன்னதால் ஆகாபு கட்டளை இடுகிறான் தன்னுடைய நாட்டு மக்களை பார்த்து, இனிமேல் நீங்கள் பாகால் கடவுளை வணங்க வேண்டும். எனவே எலியா வருகிறார், வந்து சொல்கிறார், நீ கடவுளுக்கு எதிராக தப்பு பண்ணிட்ட. உண்மையான கடவுளை வழிபட்டு கொண்டிருந்த யூத மக்களை பார்த்து, இஸ்ரேல் மக்களை பார்த்து நீ வேற்று தெய்வத்தை வழிபட வேண்டும் சொல்லி இருக்கிற. அந்த சமயத்தில் எலியா வந்து 2 கடவுளுக்கும் போட்டி வச்சுப்போம் என்று அங்கே ஒரு போட்டி நடக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். யார் ஜெயிக்கிறது? எலியா ஜெயிக்கிறார். என்ன போட்டி அது? ஒரு பலிப்பீடம், 2 பலிப்பீடம் அமைக்கிறாங்க. பாகாலுக்கு ஒரு பலிப்பீடம், யாவே கடவுளுக்கு ஒரு பலிப்பீடம். காணிக்கை வைக்கிறார்கள். காணிக்கை வைத்து கடவுளை நோக்கி ஜெபம் செய்யணும். எந்த கடவுள் மேலிருந்து நெருப்பை விழச் செய்து அந்த காணிக்கை எரித்து விடுகிறாரோ அந்த கடவுள் உண்மையானவர். இதுதான் போட்டி. அப்போ பாகால் கடவுளை வழிபடக்கூடிய இந்த பொய்யான இறைவாக்கினர்கள் பீடத்தை அமைத்தார்கள், காணிக்கை பொருட்களை வைத்தார்கள். அதை சுற்றி எரியக்கூடிய எல்லாத்தையும் வச்சாங்க. இந்த பலிப்படுத்தி எரியக்கூடிய எல்லாத்தையும் வச்சாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேண்டினாங்க, ஒன்றும் நடக்கலை.
எரியல. இப்போது எலியா சொல்கிறாரு, இன்னும் சத்தமாக கூப்பிடுங்க, உங்கள் கடவுளை சத்தமாக கூப்பிடுங்க. அவர் ரெஸ்ட் ரூம் போயிருப்பார். நான் ஜோக் சொல்ல, வார்த்தை எங்கே இருக்கிறது, அவர் போயிருப்பார். அதனால் அவருக்கு காது கேட்காது. இன்னும் சத்தமாக கூப்பிடுங்க அப்படி கேலி பண்ணுவார் எலியா. அது மீன்பாங்க ஒன்றுமே நடக்கல. இப்போ எலியா என்ன செய்வார், பலிப்பீடம் அமைப்பார், காணிக்கை பொருட்களை வைப்பார், சுற்றியும் குழி வெட்டுவார், அதில் தண்ணி ஊற்றுவார். தண்ணி ஊற்றி நீரை ஊற்றி இப்போது விறகு கட்டையெல்லாம் நனைந்த பின்பு கடவுளை நோக்கி சொல்வார், நீங்கள் தான் உண்மையான கடவுள் என்பதை இப்போ நிரூபிக்கணும். உடனடியாக அந்த பலிப்பீடம் எரிகிறது. உண்மையான கடவுள் யாவே கடவுள் என்பதை எலியா அங்கே நிரூபிப்பார். உடனடியாக என்ன நடக்கும், எலியாவை கொண்டு போடுவதற்காக சாகடிப்பதற்காக அங்கே முயற்சிருப்பார்கள், ஓடுவார். அப்போது எலியா மீண்டும் மீண்டும் இந்த ஆகாபை சந்தித்து, நீ பண்ணுறது தப்பு, இசபேலை திருமணம் பண்ணது தப்பு, நீ பாகால் கடவுளை வணங்க சொல்றது தப்பு, இப்படி அடிக்கடி எப்பெல்லாம் ஆகாபு தப்பு பண்ணாரோ அப்பெல்லாம் எலியா வந்து நிற்பார். இப்போ இங்கே நாபோத்தை சாகடிச்சான் ஆகாபு, எலியா வந்து நிற்கிறார். அப்போது ஆகாப் கேட்குற, திருப்பி வந்துட்டியா நீ, என்னை கண்டிப்பதற்காக தண்டிப்பதற்காக நான் செஞ்ச பாவத்தை சொல்கிறதுக்காக நீ வந்துட்டியா? அவர் சொல்கிறாரு, வந்து விட்டேன். நீ செஞ்ச பாவம் கடவுளுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு, கடவுளை நான் அனுப்பியிருக்கிறார் சொல்லிட்டு சொல்கிறாரு, நாபோத்து எப்படி செத்து போனார், எப்படி சாகடிச்சியோ அதே போல நீயும் செத்து போவாய். சாபம் விடுகிறார் எலியா. கடவுள் உன்னை தண்டிக்காமல் விட மாட்டார். நீ அநியாயமாக ஒரு சாதாரண மனுஷனை அவனுடைய நிலத்தை பிடுங்குவதற்காக உயிரை கொண்டது போல நீயும் கடவுளால் தண்டிக்கப்படுவாய் சொல்லிட்டு அவருடைய தண்டனை பற்றியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் முடிக்கிற போது ஆகாப் தான் செஞ்ச தப்பை உணர்கிறான். தப்பு பண்ணிட்டேன். இப்போது என்ன செய்கிறார், உடனடியாக தன்னுடைய ஆடைகளை கழட்டுகிறார். வெற்று உடம்போடு சாக்கு உடை உடுத்துகிறார். சாக்கு உடை என்பது பழைய ஏற்பாட்டில் எதற்குண்டான அடையாளம்? சாக்கு உடை தவக்காலத்திலெல்லாம் அதிகமாக படிப்போம். சாக்கு உடை அணிந்து கொண்டார்கள். எதனுடைய அடையாளம் சாக்கு உடை? நான் தப்பு செஞ்சதை உணர்ந்து விட்டேன், நான் தவறு செய்வதை நான் உணர்ந்து விட்டேன், அந்த தவறுக்காக மன்னிப்பை கேட்கிறேன். அடுத்து என்ன செய்கிறார், சாக்கு உடை உடைத்து கொண்டார், நோன்பிருக்கிறார், ஃபாஸ்டிங். நான் செஞ்ச தப்புன்னு நினச்சேன், அந்த தப்புக்காக மனம் வருந்துறேன், அந்த தப்புக்கு பரிகாரமாக நான் என்ன செய்கிறேன், நான் சாப்பிடுவதை நிறுத்துகிறேன், நான் நோன்பிருக்கிறேன். பரிகாரம். நீங்கள் பாவம் செய்து போவீங்க, பாவத்தெல்லாம் நீங்கள் பாவத்துக்கு உண்டான அந்த சாரி அந்த வருத்தப்படுவீங்க, போய் பாவத்தெல்லாம் சொல்லுவீங்க. பாவம் செஞ்சு பாவசனை செஞ்ச பின்னாடி குருவானவர் நம்மிடம் ஒன்று சொல்லுவார். என்னது? அது பாவசனை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். என்ன சொல்லுவார்? பாவத்துக்கு உண்டான பரிகாரத்தை கொடுப்பார். அதை போய் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி, அது பாதி கேட்கறது கிடையாது. ஃபாதர் என்ன சொல்ல பாதி கேட்கறது கிடையாது. நாமளே நினச்சி அவர் 3 அருந்துமே சொல்ல சொன்னார் அப்படின்னு போய் சொல்லிட்டு விடு, அவர் வேதாவது சொல்லியிருப்பார். பாவத்துக்கு உண்டான பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு நமக்கும் இன்றைக்கி பாவ சங்கத்தில் சொல்லப்படுகிறது. அங்கே பாவத்துக்கு உண்டான பரிகாரம் நோன்பிருக்கிறார் ஆகாப். அப்போ கடவுள் எலியாவிடம் சொல்லுவார், ஆகாப்பை பார்த்தியா, தப்பு பண்ணிட்டான், ஆனால் அவன் எனக்கு முன்பாக பணிவோடு நடந்து கொண்டான், தன்னுடைய பாவத்துக்கு பரிகாரமாக அவன் தன்னையே தாழ்த்தி கொண்டான் என்று சொல்லி நான் அவனுடைய தண்டனையில் இருந்து விடுவிக்கிறேன். அதுக்கு அடுத்து இன்னொரு வாக்கியம் வரும், அது நமக்கு புரியாத வாக்கியம். நீ செஞ்ச பாவத்துக்கு நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், ஆனால் உனக்கு பின்னாடி வராங்களே உங்களுடைய பிள்ளைகள், அவங்கள நான் தண்டிப்பேன். ஏன் அப்படி சொல்கிறாரு என்றால், நீ பாவம் பண்ண, நீ மன்னிப்பு கேட்டு நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் உன்னுடைய பிள்ளைகள் அந்த பாவம் பண்ணிக்கிற போது அவங்களை நான் தண்டித்து தீருவேன். என்ன சொல்ல வர்றாரு? மன்னிப்பு கேட்டால், மனம் வருந்தினால், பாவத்துக்குண்டான பரிகாரம் செய்தால் மன்னிப்பு உண்டு. பாவம் செய்கிறேன் ஆனால் நான் மன்னிப்பு கேட்கல, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னா என்ன இருக்குது? தண்டனை இருக்குது. இதுதான் இந்த முதல் வாசகம். இப்போ இந்த வாசகனுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, கடவுள் பாவம் செய்தவர்களை தண்டிக்கிறார். ஆனால் யார் ஒருவர் தன்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பை கேட்கிறாரோ, மனம் வருந்துகிறாரோ, நான் உண்மையிலே கடவுளுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டு அப்படின்னு சாரி கேட்கிறானோ, அவர்களை கடவுள் மன்னிக்க தவறுவதில்லை. மன்னிப்பு கேட்ட பின்பும் கடவுள் அவர்களை தண்டிப்பதில்லை.
கடவுள் மன்னிக்கிற கடவுளாக இருக்கிறார். இது முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிற செய்தி. இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் செல்லுவோம். நற்செய்தி வாசகத்தில் உங்களை அன்பு செய்பவர்களை நீங்கள் அன்பு செய்தால் அதனால் என்ன பயன்? வரி தண்டுபவர்களும் அதை செய்கிறாங்க, அதாவது வேற கடவுளை வழிபடுகிறவர்களும் அதை செய்கிறாங்க. இப்போ நமக்கு எடுத்துப்போம், இயேசு நம்ம கும்புறோம், நாம் யாரை அன்பு செய்கிறோம்? நம்ம யாரை அன்பு செய்கிறார்களோ அவர்களை அன்பு செய்கிறோம். நாம் யாரை வெறுக்கிறோம்? யாரை வெறுக்கிறோம்? நம்மை யார் வெறுக்கிறார்களோ அவர்களை நாம் வெறுக்கிறோம். நமக்கும் வேற்று தெய்வத்தை வழிபடக்கூடிய அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அவங்கள என்ன பண்ணுறாங்க? அன்பு செய்வர்களை அன்பு செய்கிறாங்க, வெறுக்கிறவர்களை வெறுக்கிறாங்க. அப்போ நீங்கள் கிறிஸ்தவன், நாம் கிறிஸ்தவனாக இருப்பதுக்கும் அவன் இந்துவாகவும் முஸ்லீமாக இருக்க என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ இந்த கடவுள் இன்னும் பெரிய உயர்ந்த கடவுளாக, உயர்ந்த மதிப்பீடுகளாக இருந்துட முடியும்? அதான் சொல்கிறாரு யூத மக்களை பார்த்து, இஸ்ரேல் மக்களை பார்த்து, நீங்கள் அதான் பண்ணுறீங்க, வேறு கடவுளை வழிபடுகிற பிற இனத்தார் வரி தண்டுகள் அதான் பண்ணுறாங்க, உனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? நீ வித்தியாசமாக அவனுக்கு இருக்கணும். எனவே சொல்கிறாரு, உன் பகைவர்களை அன்பு செய். உன் பகைவர்களை அன்பு செய். அது அவன் பண்ண முடியாது, நீ தான் பண்ணணும். அப்போ தான் உன்னுடைய கடவுள் உண்மையான கடவுள், அது மன்னிக்கிற கடவுள் தெரியும் என்று சொல்லிட்டு அவர் அதான் சொல்கிறார், அன்பு செய், அடுத்துல மன்னி, பகைவர்களை அன்பு செய் அப்படின்னு மன்னிக்கிற தன்மையை வெளிப்படுத்து. அன்றைக்கி நற்செய்தி வாசகத்தில் பிரியமானவர்களே, ஏதாவது 2 வாசகத்தினுடைய மைய சிந்தனை. நம்முடைய கடவுள் மன்னிக்கிற கடவுளாக இருக்கிறார், நம்மையும் மன்னிக்க சொல்லுகிற கடவுளாக இருக்கிறார். இதுதான் வாசகங்களுடைய செய்தி. ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு உருவகத்தை சொல்கிறார். இந்த மன்னிப்பை பற்றி அல்லது அன்பை பற்றி உருவகம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் ஆண்டவர் தன்னுடைய கதிரவனை உதித்திட செய்கிறார். இப்போ நீங்களாம் வீட்டிலேருந்து வந்திருப்பீங்க, காரில் வந்தவங்களை தவிர இந்த பைக்கில் வந்தவங்க, நடந்து வந்தவங்க, அப்படியே நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்திருந்தால் உங்களுக்கு வெயிலே அப்படியே வராமல் இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் வெயில் நல்லோர் மீதும் வந்துச்சா இல்லையா? நீங்கள் வரும்போது வெயில் உங்கள் மேலே விழுந்ததா இல்லையா? அதுதான் கேள்வி. விழுந்தது. அப்போ நீங்கள் கெட்டவங்களா? நல்லோர் மீதும் தீயோர் மீதும். சார், நல்லோர் மீது நிழலை தானே ஆண்டவர் கொடுத்து இருக்கணும், ஏன் வெயிலை கொடுத்தாரு? அது தீயோர் மேலே விழுந்திருக்கணும், நல்லோருக்கு நிழல் தானே வந்திருக்கணும். நல்லவங்க மேலும் அதே வெயில், தீயோர் மீதும் அதே வெயில். இப்போ நீங்கள் எங்கே உங்களை வச்சு பார்க்குறீங்க? நீங்கள் நல்லோரா தீயோரா? உங்கள் மேலே வெயில் விழுந்திருக்கு, நல்லோர் மீதும் வெயில், தீயோர் மீதும் வெயில். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அது சொல்ல முடியாது. நீங்கள் மழையில் வரீங்க, கொடையெல்லாம் இல்லாமல் வரீங்க, நல்லோர் மீதும் மழை பெய்கிறது, தீயோர் மீதும் மழை பெய்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த வார்த்தையை நாம் இன்றைக்கி சிந்திக்கணும். கடவுள் நல்லவன் மீதும் மழை பெய்ய வைக்கிறார், தீயோர் மீதும் மழை பெய்ய வைக்கிறார், நல்லவன் மீதும் வெயில் பட வைக்கிறார், கெட்டவன் மீதும் வெயில் பட வைக்கிறார். இதில் 2 பேரையும் ஒன்றா பார்க்குறார், 2 பேர் மீதும் ஒன்றாக தான் நடக்குது. இது நியாயமா? இது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, இன்றைக்கி நாம் அடிக்கடி சொல்லுவோம், நான் இவ்வளோ நல்லவனாக இருக்கிறேன், கடவுள் ஏன் என்ன சோதிக்கிறார் அப்படின்னு. என்ன அர்த்தம்? சோதனை யாருக்கு போகணும்? உங்களை தான் போகணும். பதில் சொல்லாம நல்லவங்களையும் சோதிக்கிறார். என்ன, நான் நல்லவனாக இருக்கேன், என்னை சோதிக்கிறாரு, நல்லவங்களை சோதிக்கிறார். அந்த வார்த்தைக்குள்ளே இடனாக இருக்கக்கூடிய, மறைந்து இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன? நல்லவங்களுக்கு கடவுள் சோதனை கொடுக்க மாட்டார், அது தீயவனுக்கு தான் சோதனை போகும். அப்போ நான் நல்லவனாக இருக்கேன், ஏன் என்னை சோதிக்கிறார்? சோதனை என்பது கெட்டவர்களுக்கு மட்டும், நல்லவர்களுக்கு இல்லை. அதுதான் சென்டென்ஸினுடைய அர்த்தம். நான் நல்லவனாக இருக்கிறேன், ஏன் எனக்கு சோதனை? ஆனால் இங்கே இயேசு சொல்கிறாரு, நல்லோர் மீதும் மழை, தீயோர் மீதும் மழை, நல்லோர் மீதும் வெயில், தீயோர் மீதும் வெயில். இயேசு 2 பேரும் சமமாக மாற்றுறார், 2 பேரும் சமமாக ஆக்கிட்டார். நல்லவனுக்கு அதுதான், கெட்டவனுக்கு அதுதான். பிரியமான, இது நியாயமா? அது இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்க, நல்லா எழுதுறதுக்கு 100 மார்க் போகிறீங்க, எல்லா ஆன்சர் எல்லா பக்கத்துலேயும் தப்பாக எழுதுன அந்த பையனுக்கும் நீங்கள் 100 மார்க் வாங்குறீங்க. நியாயமா இது? ஐயோ போதுன்ற சாமி, இனிமேல் கேள்வி கேட்கக்கூடாது. நியாயமா இது? கிடையாது. நல்லவனுக்கு நல்ல மதிப்பெண்ணுக்கு, நல்ல ஆன்சருக்கு மார்க்கு, நல்ல ஆன்சர் இல்லைன்னா மார்க் இல்லை. அதான் தர்மம், அதான் நியாயம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நல்லா படித்தவங்களுக்கு 100 மார்க்கு, நல்லா படித்து எழுதாதவங்களுக்கு 100 மார்க் அப்படி சொல்கிற போல இருக்கு.
தப்பு செஞ்சவனுக்கு ஆசீர்வாதம், நல்லவனுக்கு ஆசீர்வாதம். அப்போ தப்பு செஞ்சவனுக்கும் தண்டனை, நல்லவனுக்கும் தண்டனை, அப்படி ஆகிடும். இது எப்படி நம்ம நியாயமாக எடுத்துக்க முடியும்? ஏசு ஏன் அப்படி சொல்லணும்? என்ன சொல்லியிருக்கணும்? நல்லோர் மீது நிழலை வர வைப்பார், கெட்டவர்கள் மீது வெயிலை வர வைப்பார். ஒருவேளை வெயில் வேணான்னா, ஆனால் இங்கே 2 பேரும் ஒன்றா பார்க்குறாரு, நல்லவனையும் ஒன்றா பார்க்குறாரு, தீவனையும் ஒன்றா பார்க்குறாரு. இது எப்படி ஏற்றுக்க முடியும் என்ற கேள்வி நமக்கு வருகிறது. உங்களுக்கு வந்துச்சா? வந்திருக்காது, அது வேறு விஷயம். அவ்வளோ நம்ம டீப்பாக போயிட்டு பைபிள் படிக்கிறதும் கிடையாது. பிரியமானவர்களே, அப்போ இயேசு ஒரு இன்ஜஸ்டிஸை பேசுகிறார். இன்ஜஸ்டிஸ் அது சரியானதல்ல, அது நியாயமானது கிடையாது, அது ஏற்றுக்க முடியாது. நல்லவனுக்கு ஒரே இடம், கெட்டவனுக்கு ஒரே இடம், நீதிமானுக்கு ஒரே இடம், அநியாயம் செய்வனுக்கு ஒரே இடம். 2 பேரும் ஒன்றா வச்சு எப்படி பார்க்க முடியும்? அப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஒன்றாக இருக்கிறது. பிரியமான, இயேசு ஏன் இதை சொல்லணும்? ஒன்று, நம்முடைய கடவுள் எல்லாமே தப்பு பண்ணுறோம். தப்பு பண்ணும்போது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அது நேற்றைய நற்செய்தி. உன் கண்ணை ஒரு அடிச்சிட்டானா உடனடியாக நீ என்ன பண்ணலாம்? அவனுடைய கண்ணை பிடுங்கலாம். ஒருத்தவன் அடித்து உன்னுடைய பல்லை கழட்டிட்டான் அப்படின்னா உடனடியாக நீ என்ன செய்யலாம்? அவனை அடித்து அவனுடைய பல்லை விட செய்யலாம். உடனுக்குடன். நீ ஜட்ஜு பண்ண அவசியம் இல்லை, நீ நீதிமன்றத்துக்கெலாம் போன அவசியம் கிடையாது, நீங்கள் பஞ்சாயத்தில் வச்சு பேச அவசியம் கிடையாது. அவன் உன்னை அடித்தானா நீ உடனே அடிச்சிடு, உடனடியாக உடனுக்குடன் பழி வாங்கலாம். இதுதான் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இதுதான் பழைய ஏற்பாட்டுடைய சித்தாந்தம். இதுதான் மோயிசன் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்தது. உடனடியாக பழி வாங்க, உடனடியாக நீ தண்டிச்சிடு. ஆனால் கடவுள் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லி மனுஷன் நீங்கள் வேணா இருக்கலாம், நான் நேரம் கொடுக்கிறேன், நான் நேரம் கொடுக்கிறேன். நான் உடனடியாக உன்னை தண்டிக்கிற கடவுள் அல்ல. நீ தப்பு பண்ண உடனே பனிஷ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் யாராவது இருந்திருப்போமா? நாம் பண்ண தப்புக்கெல்லாம் உடனடியாக கடவுள் நம்ம தண்டித்திருந்தால் நாம் இங்கே யாராவது இருந்திருக்க முடியுமா? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப செயின்ட்டு போல தான் இருக்கிறீங்க. ஓகே, நானே நினைக்கிறேன் நான் இருந்திருக்க மாட்டேன். நான் பண்ண தப்புக்கெல்லாம் கடவுள் உடனடியாக என்னை தண்டித்திருந்தால் இந்த உலகத்தில் எப்பயும் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். நாம் தவறு செய்கிறோம், நான் தப்பு பண்ணுறோம். அப்போ கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லி கடவுள் நீங்கள் நான் செய்யக்கூடிய தப்புக்கு டக்கு டக்கு டக்குன்னு தண்டனை கொடுத்திருந்தால் நம்ம கதை எப்படியோ முடிஞ்சிருக்கும். அப்போ இயேசு அந்த நல்லோரை பொறுத்து கொள்வது போல தீயோரையும் பொறுத்து கொள்கிறார். அவனுக்கும் மழை கொடுக்கிறார், அவனுக்கும் வெயில் கொடுக்கிறார். நல்லவனுக்கு என்ன செய்கிறாரோ அதை நான் உனக்கு கொடுக்கிறேன், நான் பொறுத்து கொள்கிறேன். ஆண்டவுடைய மன்னிப்பு, ஆண்டவுடைய பொறுமை தீயவர்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது. நல்லவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவுடைய பொறுமையும், ஆண்டவுடைய அன்பும், ஆண்டோடைய நன்மைத்தனமும் நல்லவர்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கிறதோ அதே அளவுக்கு சமமாக நீ தப்பு பண்ண உனக்கு கம்மி, நீ தீயது பண்ண உனக்கு கம்மி இல்லை. நல்லவனை நான் எந்த அளவுக்கு வச்சிருக்கணும் அதே அளவு நீ கெட்டது பண்ணுற, நான் உன்னையும் அதே அளவுக்கு வச்சுக்கிறேன், உனக்கு நான் டைம் கொடுக்குறேன். ஒருவன் தோட்டத்தில் அத்தி மரத்தை வைத்திருந்தான். தினந்தோறும் 3 ஆண்டு காலமாய் அந்த பழத்தை தேடி வந்தான், பழம் ஒன்றும் காணவில்லை. உடனடியாக இந்த மரத்தை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறார் முதலாளி. ஆனால் அந்த தொழிலாளர் என்ன செய்கிறான்? ஆண்டவரை இன்னும் 1 ஆண்டு கொடுப்போம். பிரியமானவர்களே, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கடவுள் மழை வெயில் பட வைக்கிறான்னா கடவுள் பொறுமையாக இருக்கிறாரு. நல்லவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே ஆசீர்வாதத்தை கெட்டவங்களாக நமக்கும் கொடுக்கிறார். ஏன்னா நாம் மனம் மாறுவோம் என்ற எதிர்பார்ப்பு. அவருடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்து, அவருடைய கிருபையை உணர்ந்து, அவர் நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறார் என்பதை உணர்ந்து என்னைக்காவது ஒரு நாள் அவன் பாவத்தை விட்டுடுவான், என்னைக்காவது ஒரு நாள் அவன் பிள்ளையாக மாறுவான், என்னைக்காவது ஒரு நாள் கடவுளுடைய மகளாக மாறுவான். உடனே அவனை தண்டிச்சிடக்கூடாது, உடனே அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணக்கூடாது என்று கடவுளுடைய பேரன்பு தீயவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா குறைவுபடாமல் இருக்கு. யாரை போல? நல்லவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை போல நமக்கும் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டோடைய பேரன்பு 2 பேருக்கும் சமமாக கொடுத்து நிற்கிறார். ஏன் அப்படின்னா கெட்டவன் நல்லவனாக மாறுவான் என்ற எதிர்பார்ப்பு. 2வது பிரியமானவர்களே, இந்த ஒளியும் மழையும் ஒரு மனுஷன் வாழறதுக்கு ரொம்ப அவசியம். ஒளி இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாது. எந்த உயிரும், சயின்ஸ் டீச்சர் இருக்கிறீங்களா? ஓகே, ஒளி இல்லைன்னா எந்த உயிரும் வராது.
அதே போல் மழை இல்லை என்றால், நீர் இல்லை என்றால் எந்த உயிரும். அப்போ உயிர் வாழ்வதற்கு என்ன அவசியம்? இந்த ஒளியும் இந்த வெயிலும் இந்த மழையும் அவசியம். பிரியமான ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒளியும் இந்த நீரும் ஒரு மனுஷன் வாடுறதுக்கு ரொம்ப அவசியம். அதை நான் தடை பண்ண மாட்டேன், அதை நான் தடை செய்ய மாட்டேன். உனக்கு மழை இல்லை, உனக்கு வெயில், உனக்கு வெயில் இல்லை, உனக்கு மழை தான் அப்படின்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்குண்டான தடையை நான் பண்ண மாட்டேன். நீ வாழ், நீ வாழ், நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. ஐ கிவ் ஸ்பேன் அப் லைஃப். உன்னுடைய அது டைம் கொடுக்குறேன், உன்னுடைய லைஃப் டைமை அதிகரிக்கிறேன், உனக்கு இன்னும் நான் வாழ்நாட்கள் கொடுக்குறேன். நீ வாழ், என்னைக்கா ஒரு நாள் நீ மாறுவ. அதனால் கடவுள் நாம் வாழ்வதை அனுமதிக்கிறார். மூன்றாவது பிரியமானவர்களே, நல்லவங்களுக்கு நான் நல்லவனாக இருக்கிறேன், எனக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. கெட்டவனை இன்னொருத்தர் இருக்கிறான், அவனையும் ஆசீர்வதிக்கிறாரு. இது நியாயமா அப்படின்னு சொல்லி நீங்களோ நானோ கடவுளை கேள்வி கேட்க முடியுமா? ஏன்? டக்குன்னு பதில் வந்து ஏன்னு கேட்டால் வரமாட்டேங்குது. நீங்களும் நானும் கடவுளை பார்த்து நான் நல்லவனாக இருக்கிறேன், எனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கெட்டவனுக்கும் கொடுக்குறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? ஏன் முடியாதுன்னா, நம்ம நல்லவன் பக்கம் இல்லை, நம்ம கெட்டவன் பக்கம் இருக்கோம். புரியுங்களா? நாம் கெட்டவன் சைடில் இருக்கோம், கெட்டவங்களுடைய பக்கத்தில் இருக்கிறோம். கெட்டவன் பக்கத்தில் இருந்துக்கிட்டு நாம் கெட்டவர்களாக இருந்துக்கிட்டு நாம் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் பல தவறுகளை செய்கிறோம், பல குறைகளை செய்கிறோம், பல பாவங்களை செய்கிறோம். நாம் ஆண்டவரை பார்த்து நான் நல்லவன், எனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இன்னொருத்தங்க ஏன் கொடுக்குற அப்படின்னு பார்த்து கடவுளை கேள்வி கேட்க முடியாது. அப்போது நாம் நல்லவங்களை விட கெட்டவர்களாக இருக்கிற நாம தான் ஆண்டவரை இன்னும் என்ன செய்யணும்? பெருமைப்படுத்தணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, ஒரு கெட்டவனாக இருக்கக்கூடிய என் மீதும் மழை பெய்ய வைக்கிறாய், ஒரு கெட்டவளாக இருக்கக்கூடிய என் மீதும் வெயிலை பட வைக்கிறாய், வாழ்வை கொடுக்கிறாய், உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நாம் இன்றைய திருப்பலியை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.